ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 24வது അധ്യായം. வியாசபகவானாக்கும் இங்க ஜனமேஜயனுக்கு அம்பாளோட மகிமையை வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாஜ 1வது ஸ்லோகம். தேவ்யாஸ்த்வத்வஜனம் ஸ்ருத்வா சதூத ப்ராஹ விஸ்மிதா கிம் ப்ரூஷே ருஜிராம் பாங்கே ஸ்திரீ ஸ்வபாவாத் ஹி சாஹசம். தேவ்யாஹ தத் வஜனம் ஸ்ருத்வா சஹ தூதஹ ப்ராஹ விஸ்மிதஹ கிம் ப்ரூஷே ருஜிராவாங்கி ஸ்திரீ ஸ்வபாவாத் ஹி சாஹசம். ദേവി ചെന്നതെ കേട്ട് അന്ത ദൂതൻ ആശ്ചര്യത്തോടു കൂടിയിട്ട് ചൊന്ന, അഴകി, സ്ത്രീകൾക്ക് ഉണ്ടാകற സഹജமான സ്വഭാവത്താല നീ എന്ന ഒരു സാഹസ പ്രവൃത്തിയാക്കും ഇപ്പൊ ചൊല്ലിണ്ടിരിക്കായ്. ഒന്നാലെല്ലാം യുദ്ധം പോട്ട് ജയിக்கிறதுക്കൊന്നും സാധിക്കാതെ இந்த மாதிரி துணிவொன்னும் உனக்கு இருக்கப்படாது. 2வது ஸ்லோகம். இந்திராத்யா நிர்ஜிதாயேன தேவாதைத்யாஸ்ததாபரே தம் கதம் சமரே தேவி ஜேதுமிச்சசி பாமினி. தேவி, இந்திரன் தொடங்கின தேவர்களையும் அதே மாதிரி മറ്റുള്ള അസുരர்களையும் ആരാക്കുമോ തോക്കടിக்கிறது, അവനെയാക്കുമാ നീ സമരത്തിലെ ജയിக்கிறதுக்கு ആശപ്പെടുறாய். ശുംഭനി ശുംഭർகளை ജയിച്ചവാ ആരാതും ഉണ്ടാ എന്ന വാക്ക് നീ ചൊല്ലറായ്. 3வது ശ്ലോകം. ത്രൈലോക്യേ താദൃശോ നാസ്തി യശുംപം സമരേ ജയേത് കാത്വം കമലപത്രാക്ഷേ തസ്യാഗ്രേ യുധി സാമ്പ്രതം. സമരത്തിലെ ശുംഭനെ ജയിக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒருவனும் 3 லோகத்திலையும் இல்லை. தாமர கண்கள் இருக்கிறவளே, சும்பனோடு முன்னால யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நீ ആരാക്കും? 4வது ശ്ലോകം. അവിചാര്യന വക്തവ്യം വചനം ക്വാപി സുന്ദരി ബലം സ്വപരയോർ ജ്ഞാത്വാ വക്തവ്യം സമയോജിതം. அழகி, யோசனை பண்ணாம தேவையில்லாம எந்த வாக்கும் எங்கேயும் சொல்லக்கூடாது. அவாவாளோடு பலம் ஆப்போசிட்ல நிக்கிறவாளோட பலம் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு சமய சந்தர்ப்பங்களை எல்லாம் பார்த்துட்டு வேணும் வாயை திறந்து பேசுறதுக்கு. 5வது ஸ்லோகம். ത്രൈലോക്യാധിപതി ശുംഭസ്തവ രൂപേണ മോഹിത ത്വാം ജ പ്രാർത്ഥയതേ രാജാ കുരു തസ്യേപ്സിതം പ്രിയേ. പ്രിയമാനവളെ, ത്രൈലോക്യ அதிபதியாயிருக்கிற ശുംഭൻ, ത്രിലോകങ്ങളെയും അടക്കി വാഴற ശുംഭൻ உன்னோட ரூப சௌந்தரியத்துல மோகிச்சுருக்கார். உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவும் செய்யறார். அவரோடு ஆசைய சாதிச்சு கொடு, அவரை திருமணம் பண்ணிக்கோ. 6வது ஸ்லோகம். த்யக்த்வா மூர்க ஸ்வபாவம் த்வம் சம்மான்ய வஜனம் மம பஜ சும்பம் நிசும்பம் வா ஹிதமேதத் ப்ரவீமிதே.
உன்னோடு புத்தியில்லாத இந்த சுபாவத்தை കളஞ்ச് என்னோட வாக்குகளை கேளு. நீ சும்பனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா சும்பனோட சகோதரனான நீ சும்பனை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு எதாக்குமோ ஸ்வீகாரியம் அதை செய். அதாக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாக்கும் என்னோட ஆசை. 7வது ஸ்லோகம். ஸ்ருங்கார சர்வதா சர்வை பிராணிபி பரயாமுதா சேவனீயோ புத்திமத்பீர்ணவானாமுத்தமோரசா. புத்தி இருக்கிற எல்லா ஜீவிகளும் ரொம்ப ஆனந்தத்தோட எப்படியாவது അനുഭവിക്കേണ്ട விஷயமாக்கும் ശൃംഗാരം. നവരസങ്ങളിലെ ഉത്തമமான ഒരു விஷயமாக்கும் ശൃംഗാരം. 8வது ശ്ലോകം. നാഗമേഷ്യതി ചേദ്ബാലേ സംക്രുദ്ധ പൃഥിവീപദേ അന്യാനാജ്ഞാകരാൻ പ്രേക്ഷ്യ ബാലാനേഷ്യതി സാമ്പ്രതം. അന്യാൻ ആജ്ഞാകരാൻ പ്രേക്ഷ്യ ബാലാൻ ഏഷ്യതി സാമ്പ്രതം. சின்ன பொண்ணாக்கும் நீ சும்பனோடு கிட்டக்க வரல அப்படின்னா ராஜா கோபிச்சுண்டு எல்லா சேவகர்களையும் அனுப்பி உன்னை பலமாயிட்டு இங்கேருந்து கூட்டிண்டு இப்பவே போவர். பாக்குறியா? 9வது ஸ்லோகம். கேசேஷ்வாக்ருஷ்யதே நூனம் தானவா பலதர்ப்பிதாः த்வாம் நயிஷ்யந்தி வாமோரோ தரசா சும்ப சந்நிதோ. அழகி, அகங்காரத்தில தலை உயர்த்தி பிடிச்சுண்டு அசுரர்கள் உன்னோடு தலைமுடிய சுற்றி பிடிச்சு இழுத்து சும்பன் கிட்ட உன்னை கொண்டு வைப்பா. பேசாம தன்னால வந்துக்கோ. 10வது ஸ்லோகம். ஸ்வலஜ்ஜாம் ரட்ச தன்வங்கை சாஹசம் சர்வதா த்யஜா மானிதா கச்ச தத் பார்ஷ்வே மானபாத்ரம் யதோசி வை. அழகி, சொந்தம் நாணத்தை காப்பாத்து. அதனால உன்னோட இந்த வீர சாகசத்தை எல்லாம் வேண்டான்னு வச்சுடு. நல்ல குணத்தோடு கூடிட்டு சும்பன் கிட்ட போ. அப்படி செஞ்சானா உன்னை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவா. உன்னை யாரும் துரோகிக்கொന്നും மாட்டா. 11வது ஸ்லோகம். क्वयोद्धं निशिदैर्बाणै क्वसुगं हृदि सङ्गजं सारासारं परिच्छेद्य कुरु मे वचनं पडु. பானங்கள் உபயோகிச்சு யுத்தம் செஞ்சு எதுக்காகவும் டென்ஷன் அனுபவிக்கிறாய்? சும்பனை கல்யாணம் பண்ணிண்டு சும்பன் கூட கூடி சேர்ந்து அந்த ரிதி சங்கத்துல உண்டாகிற சுகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னு தெரியுமா உனக்கு? இந்த யுத்தமும் அதே மாதிரி ശൃംഗാര ക്രീഡകളും ரெண்டும் எந்த அளவு வித்தியாசம் அப்படின்னு தெரியுமா? அதனால சத்தும் அசத்தும் தெரிஞ்சுண்டு நான் சொல்ற மாதிரி எதாக்குமோ யோக்கியம் அதை செய். 12வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவிட்ட சும்பனோடு தூதன் சொல்ற மாதிரி அப்பும் வியாசர் சொல்றார். 2வது லைன் தேவி சொல்ற மாதிரியே வியாசர் சொல்றார். அதனால 12வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சும்பனோடு தூதன் சொல்ற மாதிரியே சொல்லப்படுறது. பஜ சும்பம் நிசும்பம் வா லப்தாசி பரமம் சுபம். சும்பனையோ நிசும்பனையோ திருமணம் பண்ணிண்டு
ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டு வாழு. அதுக்கு தேவி பதில் சொல்லறா. அதனால தேவி வாஜா 12வது ஸ்லோகத்துல 2வது லைன், சத்யம் சூத மகாபாகா பிரவக்தும் நிபுணோஹ்யசி. ரொம்ப பாக்கியசாலியான சூதா, நீ பாக்கியம் பண்ணிருக்கிறதுனாலயாக்கும் புண்ணியம் செஞ்சிருக்கிறதுனாலயாக்கும் இப்ப என்னோட முன்னால வந்து நிக்கிறாய். அதனால அந்த தூதனை தேவி மகாபாகியம் செஞ்சவனே மகாபாகா அப்படின்னு கூப்பிடுறா. நீ சத்தியம் சொல்றதுல சாமர்த்தியம் இருக்கிறவனாக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். 13வது ஸ்லோகம், நிஷும்ப சும்பௌ ஜானாமி பலவந்தா விதித்ருவம் பிரதிஜ்ஞாமே கிருதா பால்யாதன்யதா சா கதம் பவேத. சும்ப நிசும்பர்கள் பலவான்மார்களாக்கும் அப்படின்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். இருந்தாலும் பால்ய காலத்துல நான் செஞ்ச பிரதிஜை அதை தவற விட மாட்டேன். சத்தியம் செஞ்சானா சத்தியத்தை கட்டாயம் பாலிக்கத்தான் வேணும். அது என்னோட கொள்கை. 14வது ஸ்லோகம், தஸ்மாத் ப்ரூஹி நிஷும்பம் ச சும்பம் வா பலவத்தரம் வினா யுத்தம் ந மே பர்த்தா பவிதா கோபி சௌஷ்டவாத். அதனால நிஷும்பன் கிட்டையும் அதிகம் பலவானான சும்பன் கிட்டையும் சொல்லு, யுத்தம் செய்யாதக்கு நான் சம்மதிச்சுட்டு ஆரும் என்னோட பர்த்தாவாக மாட்டா அப்படிங்கிற விஷயத்த. என்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு என்னோட பர்த்தாவாகலாம், யுத்தம் பண்ணி ஜெயிக்காதக்கு என்னோட பர்த்தாவாகலாம் அப்படின்னு ஆரும் நினைக்க வேண்டாம். இத போய் அங்க சொல்லு. 15வது ஸ்லோகம், ஜித்வா மாம் தரசா காமம் கரம் கிருஷ்ணாது சாம்பிரதம் யுத்தேச்சயா சமாயாதாம் வித்தி மாம் அபலாம் நிருபாம். ஜித்வா மாம் தரசா காமம் கரம் கிருஷ்ணாது சாம்பிரதம் யுத்த இச்சயா சமாயாதாம் வித்தி மாம் அபலாம் நிருபா. என்ன ஜெயிச்சுட்டு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டும் ராஜாவே, யுத்த தால்பரியத்தோடு கூடிட்டு இங்க வந்திருக்கிற ஒரு அபலையாக்கும் நான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. இந்த விஷயத்தை நீ அங்க போய் சொல்லு. 16வது ஸ்லோகம், யுத்தம் தேஹி சமர்த்தோசி வீரதர்மம் சமாச்சர விபேஷி மம சூலாச்சேத் பாதாளம் கச்சமாச்சிரம். யுத்தம் செய், யுத்தம் செய்யறதுல நீ சமர்த்தனாக்குமே, நீ வீரனோட தர்மத்தை அனுஷ்டிச்சுக்கோ. என்னோட சூலத்தை பயந்துக்கிறாய் அப்படின்னா உடனடியா பாதாளத்துக்கு ஓடிப்போ. 17வது ஸ்லோகம், த்ரிதிவம் சதராம் த்யக்த்வா ஜீவிதேச்சாயதஸ்திதே இதி தூதவதாசுத்வம் கத்வா ஸ்வபதிமாதராத். வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஆக்கிரகம் இருந்தானா சொர்க்கமும் பூமியும் வேண்டான்னு வச்சுட்டு பாதாளத்துக்கே தான் போகணும். இந்த விஷயத்தை எல்லாம் தூதா உன்னோடு எஜமானனாயிருக்கிற சும்பன் கிட்டையும் நிசும்பன் கிட்டையும் எல்லாம் போய் ரொம்ப ரெஸ்பெக்டோடு ஓடிட்டு சொல்லு. 18வது ஸ்லோகம், சவிஜார்ய யதா யுக்தம் கரிஷ்யதி மகாபலா சம்சாரே தூத தர்மோயம் யத் சத்யம் பாஷணம் கிலா. மகாபலவானான உன்னோட எஜமானன் யோசனை பண்ணி எதாக்குமோ உஜிதம் அது செஞ்சுப்பர். வாழ்க்கையில சத்தியம் சொல்றது அப்படிங்கிறதாக்கும் தூதனோட தர்மம். அவரு சொன்னதை நீ இங்க அப்படியே சொன்னாய், இப்ப நான் சொல்றத அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லு. அதுதான் தூதனோட தர்மம் அப்படிங்கிறது. உண்மைய உள்ளதுபடி சொல்லு. உள்ளபடி சொன்னானாக்கா உன்னதமாக வாழலாம் அப்படிங்கிறதாக்கும் உலக நியதி. 19வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்லற மாதிரியும்
ரெண்டாவது லைன் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட வர்ணிக்கிறது மாத்தம். 19வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவி சொல்றா, சத்ரௌ பத்யௌ ஜதர்மஜ்ஞ ததாத்வம் குருமாச்சிரம். சத்ருகிட்டையும் பிரபுகிட்டையும் அப்படியாக்கும் செய்யணும். தர்மபோதம் இருக்கிற தூதா, அதை நீ தெரிஞ்சுக்கோ, அதனால கொஞ்சம் கூட டிலே பண்ணாம பொக்கோ. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்றார். அதத்வத்வஜனம் ஸ்ருத்வா நீதிமத் பல சம்யுதம். அந்த வாக்குகளை கேட்டுட்டு, தேவியோட வார்த்தைகளை கேட்டுட்டு, நீதிபூர்வமான சுதிருடமான அந்த வாக்குகளை கேட்டுட்டு 20வது ஸ்லோகம். ஹேதுயுக்தம் பிரகல்பம் ச விஸ்மித பிரயயௌ ததா கத்வா தைத்யபதிம் தூதோ விசார்ய ஜ புனః புனः. யுக்தியுக்தவும் பிரகல்பவுமான அந்த வாக்குகளை கேட்டுட்டு ஆச்சரியத்தோடு கூடிட்டு அந்த தூதன் அங்கேருந்து போனான். மறுபடியும் மறுபடியும் யோசனை பண்ணிட்டு அந்த அசுர ராஜாவோட பக்கத்துல போய் நின்னான் அந்த தூதன்.